அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனங்கள் முடிய. பரிசுத்த லூக்கா 18:31 முதல் 43. தியான வசனம் 34 மற்றும் 43ஆம் வசனங்கள். 34ஆம் வசனம், இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது, அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. 43ஆம் வசனம், அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த லெந்து நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த காலங்களில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிக நேரம் செலவிட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வாசிக்கேட்ட இந்த 2 வசனங்கள் அல்லது இந்த தியான பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 விதமான பார்வையற்ற மக்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். 2 விதத்திலே பார்வையற்ற மக்கள், ஆவிக்குரிய விதத்திலே பார்வையற்ற மக்களையும், இங்கே சரீரப்பிரகாரமாக பார்வையற்று பார்வை பெற்றுக்கொண்ட மகனையும் இங்கே ஆண்டவர் காண்பிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் வகுப்பார் ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள், ஆண்டவருடைய அன்பின் மகத்துவத்தை உணர்ந்தவர்கள், ஆண்டவருடைய செயலாற்றலை கண்ணார கண்டு ருசித்தவர்கள், அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தவர்கள், அவராலே வழிநடத்தப்பட்டவர்கள், 3.5 ஆண்டுகள் ஆண்டவருக்கு பின்பாக நடந்தவர்கள், அவருடைய எல்லா ஊழிய காரியங்களிலேயும் உடனிருந்தவர்கள். அந்த கூட்டத்தாரை குறித்து இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது, அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இங்கே ஆவிக்குரிய நிலையிலே அவர்களுடைய பரிதாபமான நிலையை பரிசுத்த ஆவியானவர் இங்கே குறிப்பிடுகிறார். யார் இவர்கள்? ஆண்டவரோடு இருந்தவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பணிக்கென்று தங்களுடைய எல்லாவற்றை விட்டு வந்தவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீயும் நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுவார்? இங்கே இந்த சீடர்களை குறித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் 3 நிலைகளிலே பார்வையற்றவர்களாக இருந்ததை 34ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. எதை? ஆண்டவர் அவர்களோடு சிலுவை பயணத்தை நோக்கின அவருடைய பயணத்தினுடைய திட்டங்களை சொல்லுகிறார். எதற்காக செல்லுகிறார்? எருசலேமுக்கு எதற்காக போகிறார்? அவர் என்ன செய்ய போகிறார்கள் ஜனங்கள் என்பதெல்லாம் அங்கே சொல்லுகிறார். எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகளெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி எல்லாவற்றையும் விளக்குகிறார். அவருடைய பாடு மரணங்கள், சிலுவை மரணம், இவைகளை விளக்குகிறார். ஆனால் அவர்களுக்கோ அதை குறித்ததான ஒரு கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்று பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து ஒருவேளை இந்த ஆலயத்தை நான் கட்டினேன் என்று சொல்லி பெருமை பாராட்டி ஆலயத்தினுடைய பதவிகளிலே இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுக்குத்தான் இந்த ஆலயம் சொந்தம், நாங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லுகிற அன்பு சகோதரனே சகோதரியே, இவைகளை குறித்து ஒன்றும் அவர்கள் உணரவில்லை என்று சொல்லி உங்களை குறித்தும் என்னை குறித்து சொல்லப்படுமோ? இருதயத்திலே அவர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தார்கள். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. உணர்வில்லாத வாழ்க்கை, உணர்வற்ற ஒரு வாழ்க்கை. தேவ பிள்ளையே, உன்னுடைய இருதயம் உணர்வுடையதாக இருக்கிறதா? உன் ஆண்டவர் பாடு மரணங்களை உத்தரித்தாரே, அதை குறித்ததான உணர்வு உனக்கு இருக்கிறதா? அவருடைய பாடு மரணம் இல்லாமல் நீ நானும் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட முடியாதே. அவருடைய பரம ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக முடியாதே. ஆனால் ஏனோ தானோவென்று சொல்லி ஆண்டவரை நமக்கு ஒரு காட்சி பொருளாக, இல்லைனால் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு மிஷினாக நாம் வைத்து பயன்படுத்துகிறோமா?
என்னுடைய வயிற்று வலிக்காக, என்னுடைய காய்ச்சலுக்காக, என்னுடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பதற்காக என் ஆண்டவர் இருந்தால் போதும். அவருடைய பாடு மரணங்கள் எனக்கு தேவையில்லை. அவர் வழிநடத்துகிற வழிநடத்தல் எனக்கு அவசியமில்லை. நான் அவரோடு வருவதெல்லாம் என்னுடைய பொருளாதார தேவைகளுக்காக, இன்னும் சொல்லப்போனால் செழிப்புக்காக, வளத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, கொழுமைக்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இப்படித்தான் அவருடைய நிலை இருந்தது. பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை. இன்று நீயும் நானும் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காகவே நாம் ஆண்டவரோடு இருப்போம் என்றால், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவோம் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம் என்றால், பரிதபிக்கப்படக்கூடியவர்களாக, உணர்வற்ற இருதயத்திலே பார்வையற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இங்கே அவர்களுடைய இருதயம் உணரவில்லை, இருதயத்திலே பார்வையற்றவர்களாக இருந்தார்கள். அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர்களுடைய சிந்தனையிலே அவர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தார்கள். அவருடைய சிந்தனை அங்கே என்ன செய்யப்படுகிறது? மூடப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறது. அவைகளின் பொருள் அவர்களுக்கு புரியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உனக்காக இருக்கிறார். எதற்காக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் ஆண்டவர் எதற்காக வந்தார், உன்னை தேடி வந்தார் என்பதை உணர்ந்திருக்கிறாயா? உணர்வற்றவர்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால், இந்த லெந்து நாட்களில், இந்த உபவாச நாட்களில் ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே கெட்டி சேருவோம். மூன்றாவதாக அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. புத்தியிலே அவர்கள் அந்தகாரப்பட்டவர்களாக இருந்தார்கள். புத்தி அவர்களுக்கு பார்வையற்ற ஒரு நிலையிலே இருந்தது. ஆகையினாலே ஒன்றையும் அறிந்து கொள்ளவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நீயும் நானும் கிறிஸ்தவனாக இருப்பது, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாயா என்பதை இந்த அகில உலகமும் தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். நீ இருக்கிற இடங்களிலே நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பதை அடையாளமிடுவதற்காக உன்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை உணர்ந்திருக்கிறாயா? இல்லை என்றால் பார்வையற்றவனைப் போல வழியிலே நின்று கொண்டிருக்கிறார். பின்வரும் வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது சந்தியிலே நின்று கொண்டிருந்தார். பார்வையற்றவன் சந்தியிலே நிற்கிறான். எந்த வழி செல்வது தீர்மானிக்க இயலாதவனாக இருக்கிறான். பரிதாபத்திற்குரியவனாக அவன் இருக்கின்றான். தவித்து கொண்டிருக்கிறவனாக இருக்கின்றான். தடுமாற்றம் நிறைந்தவனாக இருக்கிறான். பசியோடு இருக்கிறான். இருளுக்குள்ளாக இருக்கிறான். பார்வையற்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது இருளான வாழ்க்கை, தவிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, தடுமாற்றமும் பசியும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனோடு இருப்பதனுடைய மகத்துவத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றால், உன் இருதயம் உணர்வடையவில்லை என்றால், உன்னுடைய சிந்தனை உனக்கு இன்னும் பார்வையற்றதாக இருக்கும் என்றால், உன்னுடைய புத்தி பார்வையற்றதாக இருக்கும் என்றால், உன்னுடைய நிலையும் இந்த எரிகோவினுடைய பார்வையற்ற அந்த சகோதரனைப் போலவே காணப்படும். வழியருகே நின்று கொண்டிருந்தாலும் அவன் தன்னுடைய வாழ்வை வளமாக்குவதற்குரிய ஒரு வழி உண்டு என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். என்ன சத்தம் என்று கேட்கிறான். பார்வை இல்லை, ஆனால் செவி என்ன செய்கிறது? திறந்திருக்கிறது. செய்தி சொல்லப்படுகிறது. நசரேயனாகிய இயேசு வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். செய்தி சொல்லப்படுகிறது. எத்தனை செய்திகள் உனக்கு சொல்லப்படுகின்றன. எத்தனை ஆண்டுகளாக நீ இந்த தபசு நாட்கள், லெந்து நாட்களை கடந்து விட்டாய். இதோ ஜீவனுள்ள ஆண்டவர் உன்னிடத்திலே எதிர்பார்ப்பதை ஒவ்வொரு லெந்து நாட்களிலும், ஒவ்வொரு ஞாயிறுகளிலும், ஒவ்வொரு நாளும் நீ வேதத்தை திறக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறாரே. உணர்வு இருக்கிறதா? ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற சிந்தை இருக்கிறதா? இதனுடைய பொருள் உணர்ந்தவர்களாக, உண்மையான அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் நாம் பற்றுடையவர்களாக இருக்கிறோமா? எத்தனை செய்திகள் கேட்டும் பயனற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம் அல்லவா? அங்கே இயேசுவே தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறார், இரட்சகர் என்று அழைக்கிறார், ராஜா என்று அழைக்கிறார். அனைவரும் தடுக்கிறார்கள். ஆனால் தடையை மீறுகிறார். அவனை குறித்து வசைபாடுகிறார்கள். வார்த்தைகளினாலே அவனை விமர்சித்திருப்பார்கள். அவன் எதையும் கண்டுகொள்ளவில்லை. என்னுடைய ஒரே நோக்கம் நான் பார்வையடைய வேண்டும். ஆகையினாலே அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் நின்று, வேதம் சொல்லுகிறது 39வது வசனம், இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். உனக்காக நிற்கிறவர், நீ கூப்பிடும் குரலுக்கு பதில் கொடுக்கும்படியாக இருக்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்று எங்கெங்கோ நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேண்டியது பார்வை.
உனக்கு வேண்டியது வளமை அல்ல. நீ பார்வையடைந்தால் அதை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதம் உனக்கு வேறொன்றும் கிடையாது. நீ இன்னும் இருளுக்கும் மருளுக்கும் நீ சொந்தக்காரனாக நீ உட்கார்ந்திருப்பாய் என்றால் இன்றைய இந்த தபசு நாட்களிலே ஆண்டவரிடமாய் ஓடி வருவோம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று அழைப்போம். ஆம், ஆண்டவர் நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்கிறார். கேட்கும் ஒரு ஆண்டவர், என்னுடைய தேவையை குறித்து என்னிடத்திலே கேட்கிற ஒரு ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும். இந்த தபசு நாட்களிலே, இந்த உபவாச நாட்களிலே அருமையான சகோதர சகோதரி, ஆவிக்குரிய நிலையிலே நாம் பார்வையடைந்தவர்களாக, நாம் இருளுக்குள்ளாக இருக்கிறவர்களாக அல்ல, இருளிலிருந்து வெளிச்சத்திற்குள்ளாக வரும்படியாய் அருணோதயமாய் வந்துதித்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அவரிடத்தில் அதிக நேரம் செலவிடுவோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உணர்வற்ற நிலையில் இருக்கிறது, என்னுடைய சிந்தை பார்வையற்ற நிலையில் இருக்கிறது, என்னுடைய புத்தி ஒன்றுமில்லாமல் புத்தீனமாய் இருக்கிறது, எனக்கு இறங்கும். இயேசுவே, இரட்சகரே, தாவீதின் குமாரனே, ராஜாதி ராஜாவே, எனக்கு இறங்கும். கூப்பிடுவோம், ஜெயம் பெறுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பார்வையடையும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆவிக்குரிய நிலையிலே நாங்கள் ஆண்டவரே ஆலயத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். ஆனால் உணர்வில்லாத இருதயம், புத்தியில்லாத ஒரு வாழ்க்கை, சிந்தனையற்ற ஒரு வாழ்க்கை, இவைகளிலிருந்து எங்களை ஆண்டவரை விடுவித்து பார்வையடைய செய்ய உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.